இன்னைக்கு தமிழகமே பரபரப்பா பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் முதல் முறையா பனையூர்ல இருந்து வெளியில வந்து இன்னைக்கு கவர்னரை சந்திச்சிருக்காரு. இது திரு விஜய் அவர்களுக்கும் ஆளுநருக்கும் நடக்கக்கூடிய முதல் சந்திப்பு இல்லையா? இதுதான் வந்து தமிழகத்துல பெரிய ஒரு டாபிக்கா போயிட்டு இருக்கு. இந்த சந்திப்புக்கான பின்னணி குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, 3 பக்கம் கொண்ட கடிதத்தை வந்து ஆளுநர் ரவியிடம் தாக்கல் பண்ணியிருக்கிறதாவும், இதுல வந்து பல்வேறு விஷயங்களை விஜய் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ற தகவல் வருது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இப்ப சமீபத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பல்கலைக்கழக மாணவி மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை தமிழகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த நிகழ்வை சுட்டிக்காட்டிய விஜய் ஆளுநரிடம் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இனி வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முறையா கடைபிடிக்கணும், அது மட்டும் இல்லாம பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமா உரிய நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்ற கோரிக்கை வந்து கவர்னர்கிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான கோரிக்கை வந்து சமீபத்தில் பெஞ்சல் புயலால பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டது இல்லையா தமிழ்நாட்டில். இது குறித்து தமிழக அரசு கேட்கக்கூடிய நிதியை மத்திய பாஜக அரசு உடனடியா விடுவிக்கிறதுக்கு நீங்க வந்து கோரிக்கை வைக்கணும் அப்படின்ற ஒரு இதையும் விஜய் வந்து கவர்னர்கிட்ட பேசியிருக்கிறதா தகவல்கள் வருது. இந்த 3 முக்கியமான விஷயங்கள் பத்தி தான் விஜய் வந்து கவர்னர்கிட்ட பேசியிருக்கிறதாவும், கவர்னரை பார்த்துட்டு விஜய் வெளியே வராரு. வெளியே வந்தவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்போட எல்லாம் பத்திரிகையாளரும் வெயிட் பண்றாங்க. அங்கேயும் வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்குறாரு. அங்க வெளியே வந்துட்டு கார்ல இருந்து ஜஸ்ட் ஒரு வெளியில எட்டி பார்த்துட்டு கை அசைச்சிட்டு மறுபடியும் கார்ல உட்காந்துட்டு போயிடுறாரு. இது பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் கொடுக்குது. ஏன்னா அந்த சந்திப்பானது ஒரு 15 நிமிடங்கள் நீடித்ததாகவும், வெளியில வந்து இந்த சந்திப்பு குறித்து அதிகாரப்பூர்வமா விஜய் பேட்டி கொடுப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்போட பல்வேறு பத்திரிகையாளர்கள் வெளில நிக்கிறாங்க. ஆனா அத்தனை பேருக்கும் ஏமாற்றத்தை விஜய் பதிலாக கொடுத்து அங்கிருந்து கிளம்பி போறாரு. இது ஒரு பக்கம் அதிர்ச்சி அளிச்சிருந்தாலுமே இது குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்களும் இப்போ எழுந்திருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, விஜய் பண்றது எலீட் பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு விசிகாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய தலைவரான வன்னியரசு கண்டிச்சிருக்காரு. இதெல்லாம் பாஜகவோட பழக்கம். அதாவது பாஜக வந்து அதோட ஆதரவாளர்களை இந்த மாதிரி ஊக்குவிச்சு இந்த மாதிரி தமிழக அரசுக்கு அகைன்ஸ்டா வந்து நீங்க போய் கோரிக்கை கொடுங்க, அது மாதிரி பண்ணக்கூடிய பழக்கம்ல பாஜகவோட பழக்கம் தான். இது வந்து ஒரு எலீட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு வன்னியரசு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல்வேறு விவாதங்களும் இந்த சந்திப்பு தொடர்பாக எழுந்திருக்கு.